இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி எந்திரிச்சு அந்த சைடு அண்ணிட்ட போய் ஏதாச்சும் பேசிட்டு இருப்போம். அண்ணி வேற தனியாக தானே கிச்சனில் நின்று சமைக்கிறாங்க. நம்மளும் எவ்வளோ நேரம் தான் லேப்டாப்பவே பார்த்துட்டு இருக்குது. சரி எந்திரிச்சு அந்த சைடு போவோம். என்ன இது ட்ரெஸ்ஸிங் டேபிளா? அண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் எதுக்கு வாங்கியிருக்காங்க? அவங்க தான் மேக்கப்பே பண்ண மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு வாங்கியிருக்காங்க? சரி என்னன்னு கேட்போம். அண்ணி அண்ணி இங்கே வாங்கல ஒரு நிமிஷம். எதுக்கு இவ சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவ? என்னடி நிலா, எதுக்கு கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை அண்ணி, இது இருக்குல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது நீங்கள் எப்போ வாங்கினீங்கன்னு கேட்குறதுக்கு தான் அண்ணி கூப்பிட்டேன் அவங்கள. அதுவும் இல்லாமல் நீங்கள் மேக்கப் கூட பண்ண மாட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி வச்சுருக்கீங்க அண்ணி? அது இல்லை நிலா, இது எப்படி வந்துச்சுன்னா நான் என்ன காசு கொடுத்தா வாங்க போகிறேன். எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இது காசு கொடுத்து வாங்குறதுக்கு. இது நாங்கள் வீடு கட்டுறப்ப இந்த புது வீடு கட்டி வந்தோம்ல, அதுக்கு முன்னாடி இடமா வாங்கலை, வீடாத்தே வாங்கினோம். பழைய வீடாக இருந்துச்சா அதில் அந்த பழச இருந்தவங்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இது மட்டும் வேணான்னு போட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லை போல். சரி நல்ல டேபிளாக இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்குதுன்னு நான் தாண்டி தூக்கிட்டு வந்தேன். அந்த டேபிள் வந்ததுலேருந்து அப்படி தான் கிடக்கு, யாருமே அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. நிலா உனக்கு வேணும்னா நீ கூட யூஸ் பண்ணிக்கோ, நீ தான் மேக்கப் நல்லா பண்ணுவில்ல, இதை யூஸ் பண்ணிக்கோ நிலா. சரி நீ நான் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன இது சாதாரண ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இவ்வளோ பெரிய கதை சொல்கிறாங்க. இருந்தாலும் நல்ல டேபிளாக தான் இருக்குது. இது தூக்கி போட எப்படி தான் அவங்களுக்கு மனசு வந்துச்சோ. என்ன இது இவ்வளோ பெரிய சவுண்டு? சரி காற்றுக்கு விழுந்திருக்கும். என்னது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அடியில் என்னமோ இருக்க மாதிரி தெரியுது. அட இது என்ன ட்ரெஸ்ஸு மாதிரி தெரியுது. ட்ரெஸ்ஸே தான், என்ன மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி தெரியுது. நம்ம காலேஜில் கூட நிறைய பிள்ளைங்க இதை போடுவாங்க, எனக்கு போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி நம்ம வச்சுப்போம். என்ன அடியிலே ஏதோ லெட்டர் மாதிரி தெரியுது. லெட்டரே தான், என்னன்னு எடுத்து பார்ப்போம். என்ன வர மாட்டுது? என்ன இதில் ரத்தம்லாம் ஏதோ தெரிச்ச மாதிரி தெரியுது. ஏதோ எழுதிருக்கு போலையே. உனக்காக தான் காத்திருந்தேன். யார் எழுதி வச்சிருப்பா? கையெல்லாம் ஏதோ ஈரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அட என்ன இது இவ்வளோ ரத்தம்? இது எங்கேருந்து வந்துச்சு? ஐயோ என்ன பயமாக இருக்கே. சரி நம்ம போய் கழுவிட்டு வருவோம். இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த லெட்டர் வேறு அங்கிட்ட ஓரமாக போடுவோம், யாராச்சும் வீட்டில் எடுத்து பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. முதல்ல போய் கையை கழுவிட்டு வருவோம். இது கையை விட்டு போகவே மாட்டுது ரத்தக்கரை. சச்சோ நல்லா கழுவுவோம். அப்பாடா ஒரு வழியாக போயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த லெட்டரையும் எடுத்து மறைச்சி வைக்கணும். அண்ணி பார்த்தாங்கன்னா ஏதோ வம்பாயிரும், பயந்துட்டு இருப்பாங்க அவங்க வேற. அம்மாவுக்கு தெரிஞ்சா அதை விட பயப்படும். சரி வேகமாக எடுத்து உள்ளே வச்சு விட்ருவோம், பீரோக்குள்ளே கூட மறைச்சி வச்சு விட்ருவோம். இது இங்கே இருக்கிறதுனா சேஃப், இங்கேயே இருக்கட்டும். ஐயோ என்ன இப்படி உடம்பு வலிக்குது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சரி கொஞ்ச நேரம் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுப்போம், சரியாயிடும்னு நினைக்கிறேன். அம்மா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஐயோ கால்லாம் வலிக்குது, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்ன இந்த நிலா பிள்ளை நேரங்கட்ட நேரத்தில் தூங்கிட்டு இருக்கா? அடியே நிலா, நிலா எந்திரிடி நிலா. என்ன புள்ள உடம்பெல்லாம் விறுவிறுன்னு இருக்கு. ஏம்மா எங்கம்மா இருக்கீங்க? புரோக்கரம்மா வந்திருக்காங்க, வாங்கம்மா. இதோ வாரேன்ப்பா முத்து. வாங்கம்மா வாங்க புரோக்கரம்மா, உட்காருங்கம்மா. என்னம்மா நல்ல வரனா கொண்டு வந்திருக்கீங்களா? நல்ல வரனாக்கு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க கவலையே பட வேணாம், நான் நல்ல வரனாத்தையுமா கொண்டு வந்திருக்கேன். நிலாவத்தே எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும்ல, நீங்கள் கவலையே பட வேணாம். நல்ல வரன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க ஃபோட்டோ பாருங்க. சரிம்மா கொடுமா பார்க்குறோம். சரி இந்தாப்பா முத்து, நீ பாருப்பா வாங்கி. எந்த மாப்பிள்ள கரெக்டாக நிலாவுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நீ பாரியா? நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்கம்மா ஒரு நல்ல மாப்பிள்ளையா அப்படின்றியாப்பா முத்து? சரிப்பா நானே பார்க்குறேன். இந்த முதல்ல இருக்க பையன் என்ன மொழியே சரியில்லை, திருட்டு பையன் மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கியா? சரி இந்த பையன் வேணாம். சரி அடுத்த பையனை பார்ப்போம். இந்த பின்னாடி அடுத்து இருக்க பையனுக்கு முடி வெட்டே சரியில்லையே, மண்டை முடி என்ன எப்படி வெட்டியிருக்காப்புல?
நல்லா இல்லை, அவ்வளவா கலையா நிலாவுக்கு பொருத்தமாக இருக்காது. சரி, அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பையன் ஃபோட்டோ இருக்கே, நல்லா தான் இருக்கார், நல்ல லட்சணமாக இருக்கார் பையன். சரி, இந்த பையனவே முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நல்லா பொருத்தமாக இருப்பார் நிலாவுக்கு. இந்தாப்பா முத்து, நீயும் பாரியா, இந்த பையன் எனக்கு சரின்னு தோணுதியா, பாரியா. கொடுங்கம்மா, நான் பார்க்குறேன். நல்ல பையனாதாம்மா இருக்காரு, நல்ல லட்சணமாகவும் இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை நிலாவே எழுப்பி கேட்டுடலாம்மா. அவள் விருப்பத்தையும் கேட்டோம்னா முடிவு பண்ணிடலாம்ல. அப்படின்றியாப்பா முத்து? சரிப்பா, இந்தா கேட்டு முடிவெடுத்துருவோம் நிலாட்ட கேட்டு. நிலா, இந்தாம்மா உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள, உனக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா. இவர் தான் மாப்பிள்ளையா? ஆனா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஞாபகம் வந்துருச்சு. அண்ணா, இவர் தான் மாப்பிள்ளையா? இவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அண்ணா. ஏற்கனவே இவர் எனக்கு தெரியும், நல்ல பர்சன் தான் இவர். என்னடி சொல்ற? ஏற்கனவே தெரியுமா இந்த பையனை? ஆமாம்மா, இவரை எனக்கு ஏற்கனவே தெரியும்மா. அன்னைக்கு நான் ஊர்லேருந்து வர்றப்ப அண்ணா பிக்கப் பண்ண வர்றப்ப லேட் ஆயிடுச்சுமா. பஸ் ஸ்டாண்டில் தனியாக நின்றுருந்தேனா, ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து பேக்கை திருடுனேன்னு நான் துரத்திட்டு போனேன்னா அவன் திடீர்னு என்னை கொல்ல பார்த்துட்டான். அவர்கிட்ட இருந்து இவர் தாம்மா என்னை காப்பாற்றினாரு. நல்ல பர்சன். அந்த பேக்கையும் அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டாருமா காப்பாற்றி. நல்ல பர்சன் தாம்மா, எனக்கும் பிடிச்சிருக்குமா அவரை. சரிடி நிலா, ஆனால் எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை உனக்கு? பேசாமல் நீ பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. திருடன்ட்டெல்லாம் மம்பளத்துட்டு இருப்பியா? அப்புறம் என்னம்மா, நல்ல விஷயம் தானே. பாப்பாவுக்கும் பிடிச்சிக்கிருச்சுல மாப்பிள்ளைய. மாப்பிள்ளை பேரு சூர்யா. வீட்டுக்கு ஒரே பையன், ஒரே ஒரு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. ஒரே பையன், செல்ல பையனா. நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலை பார்க்குறாரு, மாதம் கை நிறைய சம்பளம் சம்பாதிக்கிறாரு. சொந்த வீடு கூட இருக்குமா. நல்ல வரன்னா அங்கே பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவாங்க. சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாப்பிள்ளையே முடிச்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. பொண்ணு ஃபோட்டோ கொடுங்கம்மா, நான் அங்கே போய் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. வள்ளியே, நீயே ஒரு தடவை வாங்கி பார்த்துக்கோமா மாப்பிள்ளை ஃபோட்டோவை. அப்புறம் அடுத்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காத எனக்கு காமிக்கலன்னு. நான் எப்போ அப்படி சண்டை போட்டேனா? சரி இருங்க, நானும் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைய. நல்லா தான் இருக்காரு, நிலாவுக்கு பொருத்தமாக தான் இருப்பார். அதான் அவளுக்கும் முடிச்சுக்கிருச்சுல. சரி, இவரவே பேசி முடிச்சிருவோங்க. என்ன அத்தை, சரி தானே? சரி, இவரே இப்படி பேசி முடிச்சிருவோங்க. ஆமாம் வள்ளி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை. சரி, இவரே பேசி முடிச்சிருவோம். அந்த நிலா ஃபோட்டோவை கொடுத்து விடுவோம் அவங்கள்ட்ட, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்தாங்கம்மா எங்கள் பொண்ணு ஃபோட்டோ, இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரிங்க, கொடுங்க. இதுதான் பாப்பா ஃபோட்டோவா? சரி சரிம்மா, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு நல்ல செய்தியோட ஃபோன் போடுறேன். சரி, வாரேன். பக்கத்தில் வேறு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. நேரத்தோடு புறப்படுறேன். சரிம்மா புள்ள, வரேம்மா பொண்ணு.